வணக்கம் 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 நண்பர்களே. அதாவது அண்ணாமலை அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் ஊடகவியலாளர்கள் கேள்விகளை சகித்து கொள்ளாமல் அவர்களை கேவலப்படுத்துவதோடு களங்கப்படுத்துகிற மற்றும் அராஜக போக்கை கடைபிடித்து வருவதால் ஊடகங்களின் ஒட்டுமொத்த எதிர்ப்பையும் சம்பாதித்து வந்துட்டுருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தொடர்பாக தமிழக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் இவருக்கு சட்டம் என்ன தெரியும், சட்டம் என்ன தண்டனை கொடுக்கிறதோ இல்லையோ, தமிழக மக்கள் வருகிற மக்களவை தேர்தலில் தமிழக பாஜகவுக்கு ஒரு தொகுதியில் கூட டெபாசிட் கிடைக்காத நிலையை ஏற்படுத்தி உரிய பாடத்தை புகட்டுவார்கள் என்பது உறுதி. இந்தியாவிலேயே ஒரு மாநிலத்தில் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாமல் டெபாசிட் இழந்து அண்ணாமலையின் அருவருப்பு அரசியலால் தமிழக பாஜக மிகப்பெரிய விலையை தரப்போவது காலத்தின் கட்டாயமாகும் என KS அழகிரி பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஆவேசமாக பேசியிருக்கிறாரு. தற்போது சமூக வலைதளங்களில் இந்த ஒரு தகவலானது மிக வைரலாக போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் பார்த்திங்கன்னா ஆணவத்தின் உச்சியில் இருக்கிறாரு. ஸோ ஆணவத்தின் உச்சியை அமர்ந்து கொண்டு கொக்கரித்து கொண்டிருக்கிறார் அப்படின்ற மாதிரி KS அழகிரி அவர்கள் விளாசியிருக்கிறாங்க. அண்ணாமலை எப்போவுமே செய்தியாளர் சந்திப்பில் ஊடகவியலாளர்கள் பார்த்திங்கன்னா கேள்விகள் கேட்குறாங்க. அதை சகித்து கொள்ளாமல் அவர்களை பார்த்திங்கன்னா கேவலப்படுத்துவதோடு களங்கப்படுத்துகிற வகையில் அராஜக போக்கை கடைபிடித்து வந்துட்டுருக்கிறாரு. ஊடகங்களின் ஒட்டுமொத்த எதிர்ப்பையும் பார்த்திங்கன்னா சம்பாதிச்சுட்டு வந்துட்டுருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நிஜமாலே பார்த்திங்கன்னா ஊடகவியலாளர்களின் ஒட்டுமொத்த பகையும் சம்பாதித்து கொண்டிருக்கிறாரா அப்படின்றது எனக்கு தெரியல. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்ற உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஸோ இருந்தாலும் அண்ணாமலை அவர்கள் வருகின்ற தேர்தலில் ஜெயிப்பாரா அல்லது தோற்பாரா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.